டிடி மட்டுமா? சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சற்று முன்பு மீண்டும் டிடிவி தினகரன் வருகை தந்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகையில ஒரு பரபரப்பான ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். தற்பொழுது மீண்டும் அவர் வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த புகார்ல தனது கட்சியினுடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரான மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை காணவில்லை என்று அது புகார் அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் பெயரில், அவர் கையெழுத்திட்டதாக அவர் பெயரில் ஒரு ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிவிகேவுக்கு ஆதரவு அளித்ததாக அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போலியானது. தான் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கடிதம் தான் உண்மையானது. இவற்றை விளக்கம் அளிப்பதற்காகவே ஆளுநரை சந்திக்க வந்தேன் என்று டிடிவி தினகரன் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தனது எம்எல்ஏ கையெழுத்திட்ட சில மணி நேரத்திலேயே, அதாவது இபிஎஸ்ஐ ஆதரித்து பாண்டிச்சேரியில அங்க எம்எல்ஏக்களோடு, அதிமுக எம்எல்ஏக்களோடு இருந்த பொழுது இபிஎஸ்ஐ ஆதரித்து கையெழுத்திட்ட அந்த கடிதம் கொடுத்த அடுத்த சில மணி நேரத்திலேயே அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே அது குதிரை பேரம் நடந்திருக்கிறது அல்லது அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டி இருந்தார். இது தாவேகா மீது அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். தாவேகாவினர் தான் தனது கட்சியினுடைய எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி அழைத்து சென்றிருப்பதாகவும், இவற்றை முறையாக விசாரிக்க வேண்டும், ஆளுநர் இதில் தலையிட்டு விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளதோடு இது தொடர்பாக மனுவையும் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் குதிரை பேரம் நடப்பதனால இதுல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தான் மனுவில் வலியுறுத்தி இருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில டிடிவி தினகரனுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர் ஆளுநர் மாளிகைக்கு வர இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அவர் இதுக்கு முன்னதாக டிடிவி தினகரன் வந்த பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஊடகங்களிடம் அவர் பேசும் பொழுது டிடிவி தினகரன் முன்வைத்த குற்றச்சாட்டு, தாவேகா தான் இதில் குதிரை பேரம் நடத்துகிறது. குறிப்பாக விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆட்சி அமைப்பதற்கே அவர் ஊழல் செய்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். குதிரை பேரம் நடத்தி தீய சக்தி என்று சொன்ன திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை தான் இவர் தனக்கு ஆதரவளிக்க இவர் ஆதரவு கோருகிறார். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறியதோடு, மற்றொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை குதிரை பேரம் நடத்தி இவர் ஆட்சி அமைப்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் எனவும், தற்பொழுதே இது போன்ற ஒரு ஆட்சி அமைப்பதற்கே இது போன்ற ஒரு முறைகேடுகளை செய்யக்கூடியவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தனது சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவருடைய செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவரிடம் பேரம் பேசி அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டிய நிலையில, டிடிவி தினகரன் குற்றம் சாட்டிய நிலையில தற்பொழுது அவர் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே அவர் சென்றிருக்கிறார். இதற்கு முன்னதாக ஒரு 8 மணி அளவில் அவர் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இந்த புகார் மனுவை கொடுத்திருந்த நிலையில் மீண்டும் அவர் வந்திருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் இங்க வருவதாக தகவல் இருக்கக்கூடிய நிலையில, ஆளுநர் மாளிகைக்கு அவர் நேரில் வருவதாக தகவல் இருந்த நிலையில தற்பொழுது டிடிவி தினகரன் வந்திருக்கிறார். குதிரை பேரம் நடப்பதாக அவர் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து ஏற்கனவே ஆளுநரிடம் நேரம் வாங்கி தான் புகார் கொடுத்திருப்பதாக கூறிய நிலையில் மீண்டும் ஆளுநரை சந்திக்க சென்றிருக்கிறார். மீண்டும் ஆளுநரை அவசரமாக சந்திக்க சென்றதன் மூலம் இந்த விவகாரத்துல ஏதோ ஒரு தகவலை ஆளுநருக்கு அவர் கொண்டு செல்வதற்காக நேரில் சென்றிருக்கிறார் என்றே தெரிய வருகிறது. அவர் இது தொடர்பான ஏதோ ஒரு தகவலை கொடுப்பதற்காக ஆளுநரை சந்தித்து அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாகவே டிடிவி தினகரன் உள்ளே சென்றிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. டிடிவி தினகரன் புகார் அளித்து சென்ற பின்னர் அவருடைய கட்சியை சேர்ந்த அவருடைய சட்டமன்ற உறுப்பினர், அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் வருவார், ஆளுநர் மாளிகைக்கு வருகிறார் என்று தகவல் வெளியாகியிருந்த நிலையில்தான் டிடிவி தினகரனே மீண்டும் வந்திருக்கிறார். தாவேகாவை பொறுத்தளவுல அவர் இன்று மாலை தாவேகாவினுடைய தலைவர் விஜய்
ஆளுநர் மாளிகைக்கு வந்து இது தொடர்பாக வந்து அவருடைய ஆட்சி அமைப்பதற்கு ஏற்கனவே உரிமை கோரியிருந்த நிலையில தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்து மீண்டும் வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி வலியுறுத்தினார். ஆனால் அவர் பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைத்து விட்டது என்று அவருடைய தரப்புல, அவருடைய கட்சியினர் தரப்புல வந்து கூறப்பட்டிருந்தாலும், அவர் ஆதரவு கோரிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவினுடைய கடிதம் இதுவரை கொடுக்கப்படவில்லை, அந்த ஆதரவு கிடைக்கவில்லை என்று அதற்கு பிறகு தகவல் வெளியாகி இருந்தது. அதே வேளையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து 2 எம்எல்ஏக்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து 2 எம்எல்ஏக்களும் என இன்றைய தினம் 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தாவேகாவிற்கு கிடைத்திருக்கிறது. எழுத்துப்பூர்வமான அந்த கடிதம் என்பது ஆளுநர் மாளிகையில வந்து தாவேகாவுடைய தலைவர் விஜய் செல்லும் பொழுது அந்த கடிதத்தை ஆளுநரிடம் வந்து கொடுத்திருக்கிறார். மேலும் சில எம்எல்ஏக்களுடைய ஆதரவையும் வந்து கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் வெளியான நிலையில் அமமுக எம்எல்ஏ காமராஜனுடைய பெயரில் தான் அந்த கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தம் அவர் கொடுத்த அந்த ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை, தாவேகா ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எப்படி என்றாலும் இந்த வெளியாக இந்த தகவலின் அடிப்படையில 17 என்று ஆகிறது. அமமுக எம்எல்ஏவுக்கும் ஆதரவு கொடுத்ததாக அவர் கடிதம் கொடுத்திருந்தால் அதனோடு 17 என்று ஆகிறது. அதைத்தான் டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டி இது வந்து ஒரு போலியான கடிதம் கொடுத்திருக்கிறார்கள், தாவேகா வந்து ஒரு முறைகேடாக இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள், தனது சட்டமன்ற உறுப்பினர் தனது அனுமதியே இல்லாமல் வந்து போலியான ஒரு கடிதத்தை வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். தனது கையில் இருக்கக்கூடிய அந்த கடிதம் தான் வந்து உண்மையானது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து அதிலே கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அந்த கையெழுத்தை போட்டவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தான், தனது கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தான். எனவே இதை வந்து இதற்கு முன்பு கொடுத்த அந்த கடிதம் வந்து ஒரு மோசடியானது. எனவே அவற்றை வந்து ஆதரிக்க கூடாது, அவற்றை நிராகரிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் குதிரை பேரம் நடக்கிறது இந்த விவகாரத்துல. எனவே ஆளுநர் இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருப்பதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 கட்சிகளிடம் அனுமதி கோரியிருந்தது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்கனவே அந்த கோரிக்கையை அவர்கள் நிராகரித்து விட்ட நிலையில இன்று மீண்டும் 3வது முறையாக ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோருவதற்காக சென்றிருந்தார்கள். அவர்கள் தரப்புல ஆதரவு கொடுக்கப்பட்டதாக ஐயுஎம்எல் நிர்வாகிகள் தரப்பிலும் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே வந்து ஆளுநரை சந்தித்து நேரில் வந்து அதற்கான அந்த ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் இன்றைய தினம் சென்றிருந்தார். ஆனால் அடுத்த சில மணி நேரத்திலேயே விஜய் வந்து ஆளுநரை சந்தித்து விட்டு சென்ற சில மணி நேரத்திலேயே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியிட்டிருந்த அதிகாரப்பூர்வ அந்த அறிக்கையில தாங்கள் வந்து தாவேகாவிற்கு ஆதரவு இல்லை என்பதை வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டு விட்டார்கள். நாங்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்பதையும் அவர்கள் வந்து தெரிவித்து விட்டார்கள். அதே வழியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்றைய தினம் ஆதரிக்கும் அது தொடர்பான கடிதமும் வந்து கொடுக்கப்பட இருக்கிறது. 120 என்ற எண்ணிக்கையில தாவேகாவுக்கு வந்து பெரும்பான்மையை விட அறுதி பெரும்பான்மையை விட கூடுதலாக எண்ணிக்கை வந்து கிடைக்கப் போகிறது என்ற தகவலும் வந்து வெளியானது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மாலை 5 மணி அளவுல அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில இணைய வழி கூட்டத்திலே ஈடுபட்டார்கள். அந்த இணைய வழி கூட்டத்திலே வந்து உயர்நிலை குழு கூட்டம் நடந்தது. அந்த உயர்நிலை குழு கூட்டத்திலும் கூட எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில நாளை காலை தான் தாவேகாவிற்கு ஆதரவா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வருவோம் என்று விடுதலை சிறுத்தைகளும் தெரிவித்து விட்டது. எனவே ஐயுஎம்எல் விடுதலை சிறுத்தைகள் இந்த 2 கட்சிகளுமே வந்து தற்பொழுது வரை வந்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்காத நிலையில் ஒரு பெரும்பான்மை இல்லாத எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கடிதத்தை தான் வந்து விஜய் வந்து கொடுத்திருக்கிறார். பெரும்பான்மை எண்ணிக்கை வராமல் அந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே வந்து மீண்டும் கூட ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படாது என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாளைய தினம் பதவியேற்பு விழா இருக்கும் என்று வந்து அவர் தரப்புல கூறப்பட்ட நிலையில் விஜயினுடைய தரப்பிலிருந்து தகவல் வெளியான நிலையில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை, இன்னும் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை கிடைக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இப்படியான சூழலில்தான் அமமுக எம்எல்ஏவினுடைய ஆதரவு கடிதத்தையும் தாவேகாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் டிடிவி தினகரன் மூலமாகத்தான் இந்த விவகாரம் வெளியில் வருகிறது. டிடிவி தினகரன் வந்து நேரடியாக வந்து ஆளுநர் மாளிகையிலே சென்று அது தொடர்பாக புகார் அளித்துவிட்டு பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். தமிழக வெற்றி கழகம்
தனது முதன்முறையாக தேர்தலை சந்திக்கும் பொழுது இப்படியான ஒரு நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறது. தாங்கள் தூய்மையான கட்சி என்று சொல்லிக் கொள்பவர்கள் எப்படி இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடக்கூடும்? குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆரம்பத்திலேயே ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையிலேயே அவர் ஊழல் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது குதிரை பேரம் நடத்திருக்கிறது, எனவே ஆளுநர் இவற்றை முறையாக விசாரிக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் மீண்டும் வந்திருக்கிறார். தற்பொழுது ஆளுநரிடம் அவர் என்ன விவகாரத்தை சுட்டிக்காட்டி மீண்டும் அவர் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். தற்பொழுது அதுல ஏதும் விவரங்கள் இந்த டிடிவி தினகரனுக்கு கிடைத்து தனது சட்டமன்ற உறுப்பினர் காணவில்லை என்று அவர் கூறிய அந்த விவகாரம் தொடர்பாக ஏதும் விவரங்கள் கிடைத்து அவற்றை ஆளுநரிடம் சொல்லி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதற்காக வந்திருக்கிறாரா என்பது குறித்த தகவல் இன்னும் சிறிது நேரத்திலே தெரிய வந்துவிடும். தாவேகா ஒரு 4ஆம் தேதி ஒரு தனிப்பெரும் கட்சியாக அன்றைய நடந்த அந்த வாக்கு எண்ணிக்கையில ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டாலும் ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் எப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு தாவேகாவிற்கான அந்த தகுதி கிடைக்கும், அதாவது 118 என்ற ஒரு பெரும்பான்மை எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக பல்வேறு கட்சிகளிடம் அவர்கள் பேசி வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளிடமும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது. மதச்சார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் மட்டும்தான் இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தாவேகா தரப்பிலும் கூறப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே திமுக கூட்டணியில் இருந்த ஐயுஎம்எல் இடதுசாரிகள் என்ற 2 அமைப்புகள், இடதுசாரிகளுடைய சிபிஐ சிபிஎம் என்ற 2 அமைப்புகள் மற்றும் விசிகாவிடம் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. இது தொடர்பாக ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பினார்கள், நிர்வாகிகளை அனுப்பி ஆதரவு கோரினார்கள். தாவேகா தலைவர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் திருமாவளவனிடம் பேசி ஆதரவு கோரினார் போன்றவை எல்லாமே இந்த தகவல் எல்லாம் அடுத்தடுத்ததாக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பார்த்தோம். இந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரே காணாமல் போனதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருப்பதும், அவர் தாவேகாவால் தான் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார், குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று தற்பொழுது அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே குதிரை பேரம் நடப்பதாக ஆதாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டால் அல்லது அது தொடர்பாக ஆதாரங்களை குற்றம் சாட்டியவர் கொடுத்தால் ஆளுநர் அது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்துல ஆளுநர் அடுத்ததாக என்ன நடவடிக்கையை என்ன முடிவை எடுக்க போகிறார், பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை தாவேகா காண்பித்தாலும் கூட ஆளுநரினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் தற்பொழுது இந்த புகாருக்கு பிறகான இந்த ஒரு நடவடிக்கை என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன மாதிரியான முடிவை ஆளுநர் எடுக்க போகிறார் என்பது. இந்த நிலையில மீண்டும் டிடிவி தினகரன் இங்கு வந்திருக்கிறார். டிடிவி தினகரன் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில மேலும் சில ஆதாரங்களோடு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் வெளியில் வந்த பிறகு இது தொடர்பாக மீண்டும் ஊடகங்களை அவர் சந்திக்கிறார். அதே வேளையில அவருடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ காமராஜ் என்பவர் அவரும் ஆளுநர் மாளிகைக்கு வர இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவராக சென்றாரா அல்லது இது போன்று அவர் குற்றச்சாட்டு போல் டிடிவி தினகரனுடைய குற்றச்சாட்டு போல் குதிரை பேரம் நடத்தப்பட்டதா, பணம் கொடுத்து சென்றார்களா அல்லது அவர் எங்கு சென்றார், எங்கு இருக்கிறார், உண்மையிலேயே அவர் காணவில்லையா போன்றவற்றிற்கெல்லாம் அவர் ஆளுநர் மாளிகைக்கு நேரில் வந்தால்தான் இது தொடர்பாக அதற்கான விடை கிடைக்கும் என்ற ஒரு நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.